தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களின் பேருந்து நிலையம் உள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குற சீரீஸில் மீண்டும் வந்திருக்க மாவட்டம் தான் தருமபுரி. ஆல்ரெடி புதிய பேருந்து நிலையத்தை நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஏன் இப்போ நீ பழைய பேருந்து நிலையத்துக்கு வந்திருக்க அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். தருமபுரி தற்சமயம் அசுர வேகமாக வளர்ந்து நிற்கிது அப்படின்னா அதில் முக்கிய காரணம் இந்த பேருந்து நிலையத்துக்கும் இருக்குதுங்க. இந்த பேருந்து நிலையம் கிட்டத்தட்ட 46 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பாட்டில் இருக்கு. ஆண்டின் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா 1980ஆம் காலகட்டத்தில் இருந்து இந்த பேருந்து நிலையம் தருமபுரின்னு ஒரு முக்கிய அடையாளமாக இருந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டின் முக்கிய மாவட்டங்களையும் இணைக்குது. தருமபுரி உள்ளார் இருக்கக்கூடிய முக்கியமான கிராமங்களை வளர்ச்சிக்கு இந்த பேருந்து நிலையம் முக்கிய அடையாளமாக இருந்திருக்கு. நாம தருமபுரியில் அடையாளமாக இந்த ஒரு பேருந்து நிலையத்தை தான் வீடியோ எடுத்திருக்கணும். ஆனால் புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டனால இங்கிருந்த அனைத்து பேருந்துகளும் அங்கே போய் இயங்க ஆரம்பிச்சது. அதனால நம்மளால வீடியோ எடுக்க முடியாமல் ஒரு சூழல் இருந்தது. ஆனால் நேற்றைய நாளில் இருந்து ஒரு பகுதியாக இந்த பேருந்து நிலையம் செயல்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த அடையாளத்தை மீண்டும் நம்ம காமிக்கணும் அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோவை பதிவிட்டிருக்கேன். இந்த பேருந்து நிலையத்தின் வரலாறு, பொதுமக்கள் தற்சமயம் என்ன மாதிரியான மனநிலைமையில் இருக்காங்க அப்படின்ற அனைத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த பேருந்து நிலையத்தில் உள்ள என்ன இருக்கு அப்படின்றத பார்த்தரலாமா? அப்படி உள்ள என்னதான் இருக்கு முருகேஷ் சார்? கடந்த மாதத்தை விட இந்த மாதம் பேருந்து நிலையம் ஒரு பெரிய பிரளயத்தை கண்டு மீண்டும் வந்திருக்கு அப்படின்னு தான் நிறைய பேர் அங்கே சொல்கிறாங்க. முன்பெல்லாம் இந்த பேருந்து நிலையத்தில் குறைந்தது ஒரு 1000 பேராவது இருப்பாங்க. இப்போ அது படிப்படியாக குறைஞ்சி ஒரு 300, 200, ஏன் ஒரு 100 பேர் இருந்தாலே பெரிய விஷயம் அப்படின்ற அளவுக்கு மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பேருந்து நிலையத்தில் பேருந்து நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய கடைகள் எப்பயும் போல இயல்பான நிலைமைக்கு திரும்பி இருக்கு. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். ஆனா என்ன இந்த இடத்துல தூக்கின்னு வந்து வச்சவன் நீ. புதிய பேருந்து நிலையமாவது நான் அங்கிருக்கு வசதிகள் இங்கிருக்கு வசதிகள் சொல்லலாம். ஆனால் இந்த பேருந்து நிலையம் பொதுமக்களுக்கு அவ்வளோ பரிச்சயமானது. ஒரு விஷயத்தை சொல்ல ஸ்டார்ட் பண்ணும் போதே அது எங்கே இருக்குது அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையத்தை பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய கடைகளில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ஊத்தங்கரை பஸ் இந்த பக்கம் வர பஸ் எல்லாம் இங்கேயே விடுற மாதிரி ஏதாவது பேசியிருக்காங்களா? உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? உங்கள் சைடில் கோரிக்கை ஏதாவது வச்சிருக்கீங்களா? கோரிக்கை வச்சிருக்கு, பட் ஆனா இன்னும் அது பூர்த்தி பண்ணாம இருக்காங்க. சரி சரி, இந்த பஸ் ஸ்டாண்டையே விரிவாக்கம் பண்ணலாம், இதே இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காங்க. அது பண்றேன்னு சொல்லி தான் பண்ணுவாங்க. ஆனா இது இன்னும் அது மாதிரி எதுவும் நடவடிக்கை பண்ணல. அதுக்கு பதிலாக புது பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணிட்டு பண்ணனால கொஞ்சம் உங்களுக்கு இப்போ வாழ்வாதாரம் பாதிப்படைஞ்சிருக்கு. சரி சரிண்ணா, இப்போ அரசாங்கத்துக்கு நீங்க கேட்கறது என்னன்னா, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இப்போ விட்டுருக்க பஸ்ஸையே இங்கேயே இருக்கட்டும், பர்மனன்ட் பண்ணணும். புது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறது இப்போ அது எப்போ ரன் ஆகட்டும். ஓகே, பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? நீங்க சொல்றதை பார்த்தா புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கட்டும், பழைய பஸ் ஸ்டாண்டு ரன் ஆகட்டும், நீங்க ஒரே பக்கமா சாய வேண்டான்றது உங்களுடைய கோரிக்கையா இருக்கு. ஓகே ஓகே, நன்றி நன்றிண்ணா. நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு ஒன்று விட்டுருந்தாங்க. திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பொம்படி, கடத்தூர், பாப்பிரெட்டிப்பட்டி இந்த சார்ந்த பேருந்துகள் திரும்ப இயல்நிலைக்கு இங்க வரும், கூட்ட நெரிசல் காரணமா விட்டுருக்கோம், அதாவது டெம்பரரியா விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னா? இது விட்டது மகிழ்ச்சி, ஆனா இது நிரந்தரமா இருந்தா நல்லா இருக்குங்க. பேருந்துகள் இது நிரந்தரமா உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேக்குறீங்க. சரிண்ணா, 2 நாட்களுக்கு முன்னாடி பேருந்து இல்லாம இருந்தது இல்லையா? அதை பத்தி உங்களுக்கு எப்படி மனநிலை எப்படி இருந்தது? திடீர்னு பேருந்து நிலையத்துல பேருந்துகள் இல்லாம வெறிச்சோடி போய் இருந்தது பார்த்து எப்படி இருந்தது உங்களுக்கு? அப்ப எப்படி மீண்டும் ஒரு கொரோனா வந்த மாதிரி இருந்தது. ரொம்பவே மன வேதனையில கொரோனா வந்த மாதிரி. கொரோனா வரும்போது எப்படி பஸ் நிலையம் இருந்ததோ அந்த மாதிரி. சரி சரிண்ணா, இதுக்கு முன்னாடி கூட்டத்தை பார்த்துட்டு திடீர்னு அந்த கூட்டமும் இல்லை, இதுவுமே இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பா உங்களுக்கு வாழ்வாதாரம் பெருசா அதுல அடிவிழுது இல்லை. அடியா ஒண்ணுமே இல்லை, ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிட்டோம். சரி சரி, ஏதோ ஒண்ணு இது இப்போ கஷ்டப்பட்டு இது வந்தனால எங்களுக்கு ஒரு. ஆனா இப்போ இந்த பேருந்து நிலையத்துல இப்ப பேருந்து விட்டுருக்கிறது தற்காலிகம் தான். எங்களுக்கு நிரந்தரமான வாழ்வாதாரம் வேணும். சரிண்ணா, ஆனா இப்ப பேருந்துகள் கம்மியா இருக்குல்ல. முன்னைக்கு எல்லா பேருந்தும் இங்க வந்தது, புறநகர்ல இருந்து எல்லா பேருந்தும் வந்தது. இப்ப ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல இது மட்டும் தான் பேருந்து வருது. கூடுதலா பேருந்துகளுக்கு கேக்குறீங்களா இல்ல உங்களுக்கு கேள்வி என்னன்னா? கேட்குறோம். சரி, ஆனா அவங்க அதுக்கு தகுந்த இது பண்ண ஒரு மினி பஸ் இந்த மாதிரி ஏதாவது விட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்.
இன்னும் கொஞ்சம் கூடுதலா இந்த சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்து வர மினி பஸ் கூட இங்க கொண்டு வந்தா இன்னும் கூடுதலா நல்லா நீங்க இருக்கும். அங்கிருந்து எல்லா பஸ்ஸும் நம்ம கேட்கறதுக்கு முடியாது, ஏன்னா அவங்களும் ஒரு பஸ் நிலையம் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த மினி பஸ் டவுன் பஸ் இதை ஷேர் பண்ணிக்கலாம். சரி சரி. அங்கேருந்து இங்கே ஒரு இப்போ புது பஸ் நிலையத்துக்கு ஒரு 30 பஸ் விட்றானீங்கன்னா அதில் ஒரு 10-15 பஸ் இங்கே விடலாம். அதுல ஒரு பாதியாவது இங்க இருந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சரி சரிண்ணா. ஆனா இங்க இருந்து எப்பனாலையும் போகக்கூடிய சூழல் இருக்கு. அது வந்தா நம்ம ஒரு ஸ்டடி பண்ணலாம். மினி பஸ் வந்தா அது போகாது இல்லையா? சரிண்ணா. அதனால அதனாச்சும் வர வைக்கிற மாதிரி பண்ணாங்க. நீங்க எங்கேயாவது கோரிக்கையா மனுவை கொடுத்துருக்கீங்களா? இங்க மீண்டும் எங்களுக்கு இப்ப விட்டுக்கிற பேருந்து மீண்டும் வேணும் அது மாதிரி ஏதாவது கேட்டிருக்கீங்களா? போகணும், இன்னைக்கு கலெக்டரேட் போய் கொடுக்கணும்னு. இன்னைக்கு தான் பேருந்து வந்திருக்கனால இதுக்கு மேலதான் நான் அதுக்கு முயற்சியில் ஈடுபடணும் அப்படிங்கிறீங்க. சரி சரிண்ணா. இப்ப இருக்கிற பேருந்துகள் மக்கள் வந்து கூட்டம் முன்னைக்கே இப்ப குறைவா இருக்கு, அதை பத்தி என்ன சொல்றீங்கண்ணா? இதுக்கு முன்னாடி கூட்டம் அதிகமா இருந்தது இல்லையா? பொதுமக்கள் கிட்ட நம்ம கேள்வி கேட்டு அவங்க பதில் சொல்லிட்டு இருக்கும் போது அரசியல்வாதிங்க உள்ள நுழைஞ்சு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பேருந்து நிலையத்தின் பிரச்சனையை இனி எங்க கட்சி பார்த்துக்கும், நாங்க இருக்கோம், எங்க கட்சிக்காரங்க இருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய பதில்லாம் வர ஆரம்பிச்சது. இந்த பிரச்சனை மக்களுக்கான பிரச்சனை. தருமபுரி வளர்ச்சிக்கு புதிய பேருந்து நிலையம் கட்டாயம் அவசியம். புதிய பேருந்து நிலையம் வந்தா மட்டும்தான் தருமபுரி அடுத்த கட்ட லெவலுக்கு போகும். அதே சமயம் தருமபுரி பழைய பேருந்து நிலையம் இருக்கு இல்லையா, அதை சுத்தி இருக்கக்கூடிய கடைக்காரர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, பொதுமக்களுக்கும் அலைக்கழிப்பை ஏற்படுத்தக்கூடாது. இந்த வகையில இருக்கணும் அப்படின்னு தான் திரும்பவும் அரசாங்கம் பேருந்துகளை பழைய பேருந்து நிலையத்துல இயக்குவதற்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னதான் திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ஊத்தங்கரை, பொம்படி, கடத்தூர், பாப்பிரெட்டிப்பட்டி இந்த பகுதியில் வரக்கூடிய பேருந்துகளை மீண்டும் தற்காலிகமா பழைய பேருந்து நிலையத்துல இயக்குவதற்கு அரசாங்கம் உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இது தற்காலிகம் அப்படின்னு சொன்னாலையும் கண்டிப்பா பொதுமக்களுடைய கருத்துக்களை கவனத்தில் வைத்து இதை நிரந்தரமா மாற்றுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இத சில அரசியல் நோக்கத்திற்காக அரசியல்வாதிகள் எலெக்ஷன் வேற வந்துட்டு இருக்கு, இதை எப்படியாவது நம்ம கட்சிக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு உள்ள நுழைஞ்சு அரசியலும் பண்ணிட்டு இருக்காங்க. எது எப்படியோ என் மக்களுக்கு அங்க நல்லது நடந்தா அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அடுத்து நம்ம வேற மாவட்டத்துக்கு போயிட்டு பேருந்து நிலையம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு வீடியோ போடலாம். அடுத்த மாவட்டம் என்னன்னு உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயம் தருமபுரி புதிய பேருந்து நிலையத்துல நம்ம நேர்ல போயிட்டு இந்த பேருந்து நிலையத்துல என்ன மாதிரியான வசதிகள் இருக்கு, பொதுமக்களுக்கு கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங், அது போலவே சார்ஜிங் பாயிண்ட், பஸ் வசதி உள்ளார என்ன மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, இந்த பேருந்து நிலையம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு, எத்தனை ஏக்கர்ல கட்டப்பட்டிருக்கு, இந்த பேருந்து நிலையத்திலிருந்து எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு பேருந்து சேவை கிடைக்கும், உண்மையிலேயே பேருந்து நிலையம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்ற அனைத்தையுமே நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். மறக்காம இந்த வீடியோ பார்த்தவங்க புதிய பேருந்து நிலையம் நீங்க பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போயிட்டு அந்த வீடியோவையும் பாருங்க. என்டர்டைன்மெண்ட்டாகவும் கொஞ்சம் உங்களுக்கு நாலேஜை கெயின் பண்ற மாதிரி நான் வீடியோவை கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இது போல பல வீடியோவுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.